வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நான் எங்கே இருக்குன்னு சொன்னால் வவுனியா மாவட்டத்தில் இருக்கிற புதூர் கோயிலில் இருக்கிறேன். அதாவது என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் வந்து கோயிலை வந்து சுற்றி பாருங்கள். என்னென்னு சொன்னால் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து போய் கொண்டிருக்காங்க கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்குள்ளே போகிறோம். அதுக்கு பிறகு வந்து கோயில் கடையெல்லாம் சுற்றி பார்ப்போம். எப்படி சும்மா இங்கே என்னோட நண்பனோட நான் சொல்லிட்டேன். ரொம்ப நாளைக்கு பிறகு என்னோட நண்பனால எப்படி சும்மா இருக்கலாம். இல்லை என்ன வேலை சார்? சரி 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 பார்ப்போம். என்னன்னு சொன்னால் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை நான் சந்தித்தேன். என்னென்னு சொன்னால் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அவரை வந்து நான் சந்திச்சிட்டேன். உடனே அவர் போய் கொண்டிருக்கிறேன். என்ன சொன்னால் பார்த்தாலே உங்களுக்கு ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது. அதிகமான ஆட்கள் வந்து கோயிலுக்குள்ளே போய் கொண்டிருக்காங்க. நானும் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் கோயிலுக்குள்ளே தான் போகிறேன். அதுக்கு பிறகு வந்து எல்லா இடமும் சுற்றி காட்டுறேன். என்னால் முடிஞ்ச அளவு நான் உங்களுக்கு எல்லா இடமுமே சுற்றி காட்டுவேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இப்போ வந்து கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் லைட்டெல்லாம் சொடிச்சு எப்படி ரொம்பவே அழகாக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. அதுக்கு முன்னுக்கு காவடி இங்கே இருக்குது. காவடிக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ்ன்றாங்க. என்னென்னு சொன்னால் அடிக்கடி காவடிகள் வந்து கொண்டிருக்கு. ஆக்களை பாருங்கள் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சனம். எப்படி சொன்னால் ஆளெல்லாம் இப்போ ரெண்டு பேர் வந்து மாறினா எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது போல், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் கோயிலுக்குள்ளே போகிறேன். அதுக்கு பிறகு வந்து மற்ற எல்லாமே சுற்றி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கில் தண்ணி அடித்து விட்டுருக்காங்க. கால் முகம் கழுவிட்டு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு. நானும் இப்போ இங்கே வந்து கால் முகம் கழுவிட்டு அதுக்கு பிறகு தான் கோயிலுக்கு போகிறேன். இப்போ நான் வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டேன். என்னென்னா ரொம்ப சனம், ரொம்ப மக்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லி. கோயிலுக்குள்ளே வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காவடி உள்ளே போய் கொண்டிருக்கு, இந்த பக்கம் ஆக்களும் போய் கொண்டிருக்காங்க. அப்படியே லைனில் நின்று போகணும் மெதுவாக. என்னென்னா போன முறை வந்து அதிகமான மக்கள் வந்து வரையிலையாமல் என்ன சொன்னால் மழை அப்படின்ட்டு. இந்த முறை வந்து அதிகமான மக்கள் கூட்டத்தை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. என்னென்னா இங்கே வவுனியா, மன்னார், இங்கே முல்லைத்தீவு, ஜாழ்ப்பாணம் அந்த சைடில் இருந்து ரொம்ப அதிகமான மக்கள் இங்கே வருவாங்க. நான் இப்போ வந்து கோயிலுக்குள்ளே தான் போகிறேன். என்னென்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை அப்படின்னு சொல்லி எழுதி போட்டிருக்கு. அர்ச்சனைக்கான சாமான்கள் வந்து இந்த பக்கம் நீங்கள் வாங்கி கொண்டு போகலாம் கோயிலுக்குள்ளே. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டெல்லாம் போட்டு அழகாக சோடிச்சிருக்கு. மஞ்சள், சிவப்பு, பச்சைன்னு சொல்லி. என்னென்னா கோயில் வந்து இன்னும் வேலை வந்து முடியலை. கட்டுமான பணிகள் வந்து இன்னும் நிறைவடையலை. அந்த டைம்லேயே வந்து இந்த பொங்கல் விழா வந்து நடந்து கொண்டிருக்கு. மேலெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் வேலை வந்து அரைகுறையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெளியிலெல்லாம் வேலை, கோபுரம் எல்லாம் இன்னுமே வேலைகள் இன்னும் செய்யாமல் தான் இருக்குது. கோயிலுக்குள்ளே நான் மெதுவாக வந்துட்டேன். அப்படியே அதிகமான ஆட்கள் வந்து கோயிலுக்குள்ளே அர்ச்சனை செய்கிறதும், பூஜை செய்கிறதும், சாமியை வந்து கும்பிட்றதும் அந்த மாதிரி அதிகமான கூட்டம் வந்துருக்கு. அப்படியே நேராக வந்தோன்னா உங்களுக்கு வந்து பிள்ளையார் வரும். இப்போ நீங்கள் பிள்ளையாரை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. அதை அப்படியே பிள்ளையாரை அப்படியே கும்பிட்டுட்டு சுற்றிட்டு அப்படியே அங்கால போகும்போது அப்படியே ஒவ்வொரு தெய்வம் இருக்கும். எல்லாத்துக்குமே லைன் தான். மெதுவாக ஆக்களாக கும்பிட்டு கொண்டே போக வேண்டியது தான். இப்படியே கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மக்கள் வந்து லைனில் நிற்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் ஆண், பெண் எல்லாம் 2 பேருமே என்னென்னா கையில் வந்து பாலோடு நிற்கிறாங்க. இது வந்து அப்படியே லைன் வந்து அவங்க மட்டும் நிற்கிது. என்ன அந்த பிள்ளையார்னு சொல்லி முதல் ஃபஸ்ட்டு காட்டினேன் அங்கே மட்டும் நிற்கிது. அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே பால் வச்சுட்டு நிற்கிறாங்க. என்னென்னா இங்கே வந்து இந்த இதில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தில் தான் முதல் வந்து சாமியை வந்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தில் தான் பாம்பு இருக்காமல் அப்படின்னு சொல்லி இதில் பார்த்தாலே தெரியும். இந்த மரத்தில் இருக்கிற பட்டையை கூட சில பேர் வந்து பிச்சு எடுத்துகிட்டு போய் அதாவது வீட்டில் வச்சா ஏதாவது பாம்புகள் வந்து வீட்டுக்கு வராது, வீட்டுக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து சில பேர் வந்து பட்டையெல்லாம் பிச்சு விட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க.
இப்போ வந்து கிட்ட போகல அது என்ன சொன்னால் அவ்வளவு சனம். நான் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒரு டைம் உள்ளே போய் நான் வீடியோ ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். இதில் பார்த்தாலே தெரியும் ஒரு அக்கா வந்து இந்த பட்டையெல்லாம் பிச்சு கொண்டு நிற்கிறான். இப்படி வந்து பிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து நான் நினைக்கிறேன் கீழே வந்து பிச்சை எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லி தான் வேட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க போல். அப்படி உள்ளே போனால் இதுகள் இருக்குது, அந்த சாமிகள் இருக்குது. அதுகளுக்கு வந்து பாலை வந்து அபிஷேகம் செஞ்சுட்டு அப்படியே வரும்போது இந்த மரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த பட்டையில் பிச்சை எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லோரும் பிக்கிறனாலே நிம்மதியெல்லாம் வேட்டியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து கிட்ட போகலை என்ன சொன்னால் லைனில் நிற்கணும். நான் வந்து அடுத்த இப்போ சாமி வந்து தூக்குவாங்கல்லோ தேர் இழுக்கும்போது சனம் வந்து குறைவாக இருக்கும். அந்த டைமில் நான் வந்து வீடியோ கிட்ட போய் எடுத்து போடுறேன். இப்போ வந்து அந்த இது தான் பார்த்து கொண்டிருக்கீங்க. எல்லாருமே பாலை வந்து கையில் வச்சுட்டு நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தேர். இந்த தேர் வந்து இன்னும் வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த லைட்டெல்லாம் பூட்டி கொண்டிருக்காங்க. என்னென்னு சொன்னால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஆல்ரெடி லைட்டெல்லாம் பூட்டியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால் அதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தா தெரியும் எல்லாருமே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, வீடியோ எடுக்கிறது என்ன, அந்த மாதிரி ஆட்கள் வந்து வீடியோ எல்லாம் எடுத்து கொண்டிருக்காங்க. என்னென்னா இங்கே வந்து சாமி கும்பிட வந்தவர்களை விட வீடியோ ஃபோட்டோக்கள் எடுக்க வந்த ஆட்கள் தான் கூட. அதில் நானும் உட்பட. பார்த்தா தெரியும் லைட்டெல்லாம் போட்டு ரொம்பவே அழகாக இருக்குது. இன்னும் வந்து என்னென்னு சொன்னால் அதில் நான் ஃபோட்டோ எடுத்து கொண்டு சில அண்ணியாக்கள் சொன்னாங்க இப்போ எடுக்க வேண்டாம், அதாவது தேர் பூட்டி அந்த தேர் இழுப்பாங்களோ அந்த டைமில் இன்னுமே லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா தெரியும் ரொம்பவே அழகாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணன் பறவை காவடி எடுத்துருக்கு ஆடி வந்துருக்குது. பார்த்தா அதில் நிற்கிற ஆகலாம் சின்ன சின்ன பிள்ளைகளை வந்து அந்த அவர்கிட்ட தூக்கி கொடுத்து அவர் ஆடிக்கொண்டு நிற்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து அடிக்கடி காவடி, இப்போ இந்த காவடி போனோம்னா அடுத்த காவடி, அடுத்த காவடிக்கு அடுத்த காவடி அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக காவடி வந்து கொண்டே இருக்குது. என்னென்னு சொன்னால் விடியிலிருந்து அடுத்த நாள் விடிய மட்டும் காவடிகள் வந்து கொண்டே இருக்கும் அன்னபடி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கோவிலின் பின்பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மக்கள் வந்து பானை வச்சு பொங்கி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது பின்பக்கம் அப்படி சுற்றி வர ஆட்கள் வந்து அதிகமானவர் வந்து இங்கே பொங்கல் வந்து செஞ்சு கொண்டு இருக்கிறத நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து என்னென்னு சொன்னால் அந்த முதல் லைனில் நின்று பால் அபிஷேகத்துக்கு வந்து கொண்டிருந்தாங்களோ அந்த இடம். என்னென்னு சொன்னால் இந்த நாகதோஷம் செவ்வாய் தோஷம் எல்லாம் இருக்கிறவங்க, இந்த திருமணமாகாமல் நாகதோஷம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பால் கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சால் நாகதோஷம் வந்து விலகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பேர் வந்து பால் கொண்டு வந்து அபிஷேகம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து தேர் இழுத்து வெளியே கொண்டு போயிருக்கனால இங்கே வந்து ஆக்கள் இல்லைன்னு சொன்னால் ரொம்பவே ஆக்கள் கிட்ட வர முடியாத அளவில் முதல் வந்து ஆக்கள் இருந்தாங்க. அந்த இடம் தான் இது. இதுதான் அந்த மரம். என்னென்னு சொன்னால் பாருங்கள் சுற்றி வர வேட்டியால் கட்டியிருக்காங்க.
மேலே வந்து இந்த பட்டைகள் வந்து பிச்சுட்டு போன இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இருக்குது. என்னென்னு சொன்னால் இந்த மரத்தின் பட்டைகள் தான் கொண்டு போய் இந்த வீடுகளில் வச்சா எப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு நல்லம். இன்னொன்று வந்து பாம்புகள் வந்து வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இதுதான் அந்த மரம். பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பாலை மரம், எவ்வளோ உயரமாக பெரிய மரம். அதை வந்து சுற்றி வர அப்படியே அடிச்சிருக்காங்க. உள்ளேருந்து பார்த்தா தெரியாத மாதிரி. அந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அப்படியே கோயிலுக்கு வெளியே வந்தால் இங்கே மக்கள் வந்து லைனில் நிற்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து அன்னதான நிகழ்வு வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இந்த அன்னதானம் சாப்பிட்றதுக்கு தான் இவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க. நானும் வந்து அன்னதானம் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் வந்தேன். இந்த லைனை பார்த்தோன்னா நான் வந்து திரும்பி போகிறேன். ஏன்னா அவ்வளோ மக்கள் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் மட்டும் நிற்கிறாங்க. அதுதான் இப்போ பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து இந்த பால் அபிஷேகம் செய்து பால் வந்து தீர்த்தமாக இங்கே வந்துருக்கிற இடம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் எவ்வளோ பால் அப்படின்னு சொல்லி அப்படியே லைனாக வந்து இந்த பால் வந்து அப்படியே வெளியில் வயலுக்கு போகிறத வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோ பால் இன்றைக்கி வந்து அபிஷேகம் செஞ்ச எல்லா பாலுமே இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து லைனாக அப்படியே வந்து வயல்வெளிக்கு போயிருக்கு. அந்த வயல்வெளியெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வெள்ளையாக அப்படியே பால் படிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வயல்வெளி ஃபுல்லாக வந்து பால் படிஞ்சு போய் அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. ஓம் நயன சிம்மாசன பிரபரூபிணி நமஹ. ஓம் ஆனந்த ரூபிணி நமஹ. ஓம் அத்புத பாஷாய நமஹ. ஓம் ஸ்ரீ மகாதேவி நாகதேவி நாகேஸ்வரி அம்பிகாயை நமோ நமஹ. சம்பத்சரூபமபாமாயனோ ஜசம்பத்சரஸ்யாஜனம் வேத ஆபோ வைனம் பஸ்தரஸ்யாஜனோ தடேவம் வேத ஆயனமாண்டவரேவாயுர்வாமபாமாயனோ ஜோமாயுராஜனம் வேத ஆபோவைவாயுராஜனோ தடேவம் வேத ஆயனமாண்டவரே கதம் தானவித்மஹே ஆகுவாகனாய தீமஹே கணாம்பிகாரி வித்மஹே மகாதவாய தீமஹே சர்வநாதாய வித்மஹே மகாதர்வாய தீமஹே. ஓம் இந்த தேருக்கிட்ட வந்தாச்சு. வசந்த மண்டப பூஜை முடிஞ்சோடனே சாமியை கொண்டு வந்து தேருக்கு மேலே ஏற்றி இப்போ வந்து கட்டுறது தான் நீங்கள் பார்த்து கொண்டு வருவீங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும், லைட்டெல்லாம் போட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. தேர் வந்து என்னென்னா இப்படியான நிகழ்வுகளை பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லணும். நான் வந்து முதல் தடவையாக புதூர் நாகம்பிரான் கோயிலுக்கு வந்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தேர் திருவிழா வந்து நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அதிகமான மக்கள் இந்த முறை வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கிறாங்க.
இப்போ வந்து தேர் வந்து வெளிவீதி வலம் வந்ததுக்கு பிறகு சாமியை வந்து இப்போ வசந்த மண்டபத்துக்கு உள்ள கொண்டு போகிறத பார்க்குறீங்க. என்னென்னு சொன்னால் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த இப்படி ஆட்டி ஆட்டி வந்து சாமியை வந்து உள்ள வசந்த மண்டபத்துக்குள்ளே கொண்டு போவாங்க. கொண்டு போனதுக்கு பிறகு இந்த திரையை வந்து மூடின பிறகு பூஜை வந்து முடிவடைஞ்சிடும். இப்போ நான் போகிற இடம் வந்து ரொம்பவே முக்கியமான இடம். எந்த இடம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னென்னு சொன்னால் அதாவது இங்கே வந்து நெத்திக்காக விடப்பட்ட கோழிகள் மற்ற ஆடுகளை வந்து ஏலம் விடுற இடத்துக்கு தான் நான் போய் கொண்டிருக்கேன். என்னென்னு சொன்னால் இங்கே வந்து ரொம்பவே மலிவாக வந்து ஏல விற்பனை வந்து போய் கொண்டிருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே இருந்து 2 அண்ணாக்கள் வந்து ஏலத்தை வந்து கூறி கொண்டு இருக்கிறாங்க. கீழே வந்து அதை வாங்குறதுக்கு வந்து ரொம்பவே ஆட்கள் வந்து கூடி இருக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. என்னென்னு சொன்னால் அந்த பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே கோழிகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. அதை இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கோழிகள் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த கோழிகள் எல்லாமே விற்பனைக்கு, அதாவது ஏல விற்பனைக்கு வந்து விடப்பட்டிருக்கு மக்களால் நேர்ந்து. உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ சேவல்கள் இருக்குன்னு சொல்லி இடைக்கால வந்து பேட்டு கோழிகள் இருக்கிறது வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. என்னோட அதுவும் நான் நினைக்கிறேன் நேர்த்திக்காக விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகள் வந்து கட்டிட்டு நிற்கிது. அதுவும் வந்து ஏல விற்பனைக்கு தான் நிற்கிது. ஓகே நண்பர்களே, இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.